எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து விலாகில் வந்து மார்னிங் வந்து கோலம் போட்டாச்சு. சிம்பிளான ஒரு ஸ்கொயர் கோலம் தான் போட்டிருக்கோம். குழலால் வந்து நெளி இருக்கும் இல்லையா, அந்த குழலால் வச்சு ஒரு கோலம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இனிமேல் தான் ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அடுத்தது காஃபி தான் போட்டுக்க போகிறோம். டம்ளரில் வந்து சர்க்கரையும் போட்டு சர்க்கரை போட்டாச்சு. டிகாஷன் விட்டு வச்சுருக்கோம். ரெடியாக வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி தான். பால் வந்து காய்ச்சியாச்சு. இப்போ வந்து காஃபி கலந்துக்கலாம். எப்போவுமே வந்து ரெகுலராகவே நாங்கள் வந்து ஃபில்டர் காஃபி தான் எடுத்துக்கிறோம். டம்ளரில் வந்து டிகாஷன் விட்டாச்சு. இப்போ பால் விட்டுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து பாக்கெட் பாலும் வாங்குறதில்ல, ஃபுல்லாகவே வந்து பசும்பால் தான் வாங்குகிறோம். இப்போ வந்து காஃபி கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சமாக வந்து டிகாஷன் விட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் டிகாஷன் விட்டுக்கிறேன். ஸோ காஃபியும் வந்து ரெடி ஆகிடுது. இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது மற்ற வேலைகள்லாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னும். அடுத்தது வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை தான் பண்ணிகிட்ருக்கோம். காத்தால தோசையும் மிளகா அப்படி இருக்குது, எள்ளுப்பொடி இருக்குது, அதுவும் இல்லாமல் கத்திரிக்காய் கொஸ்து வேறு இருக்குது. ஸோ வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து கத்திரிக்காய் கொஸ்து அப்படி இல்லைனா மிளகா அப்படி ஏதாவது ஒன்று சைட் டிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சட்னி எதுவும் பண்ணலை. ஸோ தோசை தான் மார்னிங் டிஃபனுக்காக. இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபனுக்கு அதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன சமையல் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். தோசை வாத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து சமையல் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். ஒரு தோசை வந்து எடுத்தாச்சு, இன்னொரு தோசை வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பருப்பெல்லாம் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து வெயில் நன்னாவே அடிக்கிறது அப்படிங்கிறதுனால பருப்பு ஒரு 3 தாம்பாளத்தில் வந்து பருப்பு காய வச்சுருக்கேன். ஒரு தாம்பாளத்தில் வந்து பருப்பும் காய வச்சுருக்கேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் செடிகளுக்கெல்லாமும் இப்போ தான் வந்து தண்ணி விட்டுருந்தேன். காத்தால சாயங்காலம் அந்த மாதிரி 2 வேளையும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடும்போது தான் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைனா சீக்கிரமே வதங்கி போய்டுறது. நீங்களும் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 வேளையுமே தண்ணி விடுங்க. அப்போ தான் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக அடிக்கிற வெயிலில் வந்து துவண்டு போய்டுறது. அவ்வளோ பயங்கரமான வெயிலாக இருக்குது. சரி பருப்பெல்லாம் கொஞ்சம் சாமான்லாம் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பருப்பும் பருப்பும் காய வச்சுருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது இன்றைக்கி மத்தியானம் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாதம் பருப்பு வச்சாச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணலை. பருப்பு சாதத்துக்காக பருப்பு வச்சுருக்கேன். ரசம் குழம்பு எதுவும் இன்றைக்கி வந்து சாம்பார் ரசம்லாம் பண்ணலை. எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் ரசம் கூட்டு கறி இதெல்லாம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு பண்ணலான் இருக்கேன். பச்சை மோர் குழம்பு பண்ண போகிறோம். ஏற்கனவே பச்சை மோர் குழம்பு வந்து நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும், காரத்துக்கு 2 மிளகாய், கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னென்னா வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒன்றொன்றையும் வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நாம் வந்து அது மேலே தனியாவை போட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா சாமானையுமே வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். பச்சை மோர் குழம்பு பண்ணும்போது இந்த சாமானை வந்து கடலைப்பருப்பு கொத்தமல்லி வரை இதெல்லாம் ஊற வச்சுட்டு அரைப்போம் இல்லையா. இது வந்து பச்சை மோர் குழம்பு சில்லுன்னு இந்த வெயிலுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணியிருக்கோம் ஆளுக்கு வந்து இதோட டேஸ்ட் வந்து தெரியும். நம்ம வீடியோவில் வந்து நிறைய இந்த மாதிரி பச்சை மோர் குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ இதை வறுத்துட்டு அடுத்தது தனியாகவே இது மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாமானையும் ஒவ்வொன்றா வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து இந்த தனியாவை சேர்த்துடலாம். ஜீரகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல போட்டுட்டோம் அப்படின்னா ஜீரகம் வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். தனியாக போட்டோடனே இந்த மாதிரி வெடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி லேசாக ஃப்ளேம் வச்சு
தனியாவை ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறதுல லேசாக வறுத்துட்டா போதும். அடுத்தது இந்த ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம வறுத்த சாமான்லாம் எடுத்துட்டோம். இந்த இஞ்சி பச்சை மிளகாயை எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகாயை நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிற போது அதோட பச்சை வாசனை போயிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த வறுத்த சாமான், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா வந்து ஜாரில் சேர்த்துட்டோம். இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா இதை ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஒரு தேங்காய் சட்னி மாதிரி அந்த பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்தது தான் மோர் குழம்பு பண்ண போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். வாழைக்காயில் ஒரு பொடி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு தண்டிக்கீரை வந்துருந்தது. சரி அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அயனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிகப்பு தண்டிக்கீரை ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு அதிகப்படுத்தும். சிகப்பு பொன்னாங்கண்ணி மாதிரி சிகப்பு தண்டிக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் கொஞ்சமாக வந்து கருணக்கிழங்கும் வாங்கியிருந்தேன். சரி அதையும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இந்த மாதிரி சிகப்பு தண்டிக்கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் மாற்றி மாற்றி நம்ம இந்த மாதிரி கீரைகள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், அயனும் கிடைக்கும். அதனால் அதுவுமே வாங்கியிருந்தேன். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மோர் குழம்புக்கு வந்து அரைச்சி வச்சுட்டோம். மோர் குழம்புக்கு வந்து அரைச்சி இந்த மாதிரி ஜாரில் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து மோர் குழம்புக்கு கலந்துக்க தான் போகிறோம். பச்சை மோர் குழம்பு அப்படிங்கிறதுனால சுட வைக்கிற வேலையில் நம்ம அப்படியே தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இந்த அரைச்ச விழுது அதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலாக வந்து நம்ம என்ன காய் போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது போடும்போது சொல்கிறேன். இப்போ வந்து வாழைக்காய் பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 வாழைக்காயை நல்லா வந்து குட்டி குட்டியாக ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாங்காய் நறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கணும். தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து நல்லா வதக்க முடியாது. அதனால் குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் 2 பேர் தானே அப்படிங்கிறதுனால 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாராளமாக 3-4 வாழைக்காய் கூட எடுத்துக்கலாம். நான் 2 வாழைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவே தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ வந்து பாண்லியில் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒரே தடவையாக போடாமல் நம்ம வந்து 2 தடவையாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எண்ணெயிலே இது வந்து வதங்கணும். இந்த பச்சை வாசனை போக இந்த வாழைக்காய் வந்து நல்லா சுருள வதங்கணும். உப்பு போடக்கூடாது, வெறுனையே வதக்கிக்கணும். உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கறி பண்ணுற மாதிரி அது ஒரு மாதிரி ஜலம் விட்டுண்டு தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு போடாமல் வெறும் வாழைக்காயை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தாராளமாக 3 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். பாதி வாழைக்காயை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வாழைக்காயை 2வது தடவையும் வதக்க போகிறேன். அந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. மோர் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சதை வந்து நம்ம கலந்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி அப்படியே உதிராக நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடணும். எண்ணெயிலே நல்லா சுருளை வதங்கிடணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பொடி சேர்க்க போகிறோம். கறி பொடி தான் சேர்க்க போகிறோம். மேம்பொடின்னு அப்படின்னு கூட சொல்லுவாள். ஆல்ரெடி அந்த பொடியை வந்து நான் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி புதுசாக பொடி என்கிட்ட இருக்குங்கிறதுனால புது பொடி பண்ணிக்கல. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2-4 வாழைக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு வந்து கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வந்து இந்த தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் இது 4ஐயும் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துட்டுருங்க. எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி மிளகா அப்படி மாதிரி ஒரு பொடி கிடச்சிரும். அதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு
இந்த ஆற வச்ச வாழைக்காயை என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கணும். தேவையான அளவு சால்ட்டை போட்டுட்டு விப்பரில் திருப்பி எடுத்திங்கன்னா 2 திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து அந்த நம்ம கறி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து அந்த வாழைக்காய் மேலே சேர்த்துட்டு அதையும் வந்து ஸ்பூனால் நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு தடவை மிக்சியில் திருப்பினீங்க அப்படின்னா வாழைக்காய் பொடி வந்து ரெடி ஆகிடும். நான் இப்போ அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன். நான் பொடி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வறுத்து காமிக்கல. எவ்வளோ சாமான் என்னென்ன சாமான் சேர்த்து வறுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மெத்தடில் வந்து இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது மோர் குழம்புக்கு வந்து இன்றைக்கி வந்து பச்சை மோர் குழம்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு தான் மோர் குழம்பு பண்ண போகிறோம். வெண்டைக்காயை அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் போட்டு வதக்கும்போது மோர் குழம்பு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து மோர் குழம்புலையும் உப்பு போட போகிறோம். இருந்தாலும் இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா அப்படியே திருப்பி விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்கட்டும். இப்போ நாம் மோர் குழம்பு வந்து கலந்துக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து மோர் எடுத்து நல்லா தயிர் எடுத்து கடைஞ்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை சுட வைக்க வேண்டாம். இது பச்சை மோர் குழம்பு அப்படிங்கிறதுனால இதை சுட வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு சேர்த்துட்டுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடியும் தேவையில்லை. அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கவும் வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு தயிர் பச்சடி, டாங்கர் பச்சடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். இது மேலாக அப்படியே வந்து நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் தூவிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நல்லா 2-3 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வதக்கின்னு இருக்கும். இந்த வதக்கின வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே மோர் குழம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா இதிலே தாளித்து கொட்டியிருக்கோம். அதனால் கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்டதுனால வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மோர் குழம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து வாழைக்காய் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வாழைக்காய் பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். அந்த கறி பொடி, அது மேலே வாழைக்காய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து திருப்பி எடுக்கும்போது பெப்பரில் வந்து ஒரு 4 தடவை திருப்பினோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரான வாழைக்காய் பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து நல்லா சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து பொடி ரெடி ஆகிடுது. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சுட சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு பச்சை மோர் குழம்பு. மோர் குழம்பு என்ன மாதிரியான மெத்தடில் பண்ணணும், என்னென்ன சாமான் சேர்த்து வறுத்து அரைச்சி எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பச்சையான தயிரில் வந்து அப்படியே அடுப்பில் வந்து சுட வைக்காமல் நம்ம சாமான் மட்டும் பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி அப்படியே மோரில் வந்து கலந்துட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இல்லைனா வெளியில் இருந்தால் புளிப்பு ஏறிடும். அரைச்சி வச்சுட்டு சாப்பிடும்போது நம்ம அந்த டயத்துக்கு தயிரில் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கலந்துட்டோம் அப்படின்னா ஜில்லுன்னு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முன்னாடியே கலந்து வெளியில் வைக்காதீங்க. அந்த சாமான்லாம் வறுத்து மட்டும் அரைச்சி சட்னி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது தயிரில் கலந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டோம் அப்படின்னா புளிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலந்துட்டாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு பச்சை மோர் குழம்பு பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து வாழைக்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு காயில் வந்து நீங்கள் பொடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் பொடி வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை விட்டுண்டு
இந்த வாழைக்காய் பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு சாதத்துக்கு இந்த பொடி தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதத்துக்கு மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சாதம் பருப்பு, சுவாமி நைவேத்தியத்துக்கு பருப்பு வேணும் அப்படிங்கிறதுனால எப்பவும் பருப்பு வச்சுருது. சாதம் பருப்பு வாழைக்காய் பொடி பச்சை மோர் குழம்பு. ஸோ இன்றைக்கி இந்த சமையல் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிளான சமையல், ஆனால் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.